எந்த தமிழ் கட்சி தொண்டர்கள் என்ன சொல்றாங்க, முக்தார் நீ வந்து விளக்கு பிடிச்சியா, வீரலட்சுமி நீ வந்து விளக்கு பிடிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா. இப்போ நீங்க எனக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கீங்களா கஸ்தூரி, இது நான் அதே மாதிரி கேட்கட்டுமா கஸ்தூரிய, நீ சீமானு நானும் படுத்த போது நீ வந்து விளக்கு பிடிச்சியா அப்படின்னு கஸ்தூரியை கேட்கட்டுமா? இல்ல அப்படிதான் கேட்கணும். ஏன்னா விருப்பப்பட்டு வந்தா நான் என்ன விபச்சாரியா, விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா? நான் வந்து விருப்பப்பட்டு வந்தா நான் காசு கொடுத்தேன் அப்படின்னா என்னை விபச்சாரின்னு சொல்றான் நம்ம. அவன் அப்படிதான் அர்த்தம் வருது. அது வந்து நான் விருப்பப்பட்டு போனேன் விருப்பப்பட்டு வந்தேன் அப்படின்றது சீமான் தான் சொல்லிட்டு இருக்கான். நான் எங்கேயுமே சொல்லல, என்னோட ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயுமே சொல்லல. அததான் அன்னைக்கு நீதிபதியுமே சொல்லிட்டார். அவங்க ஒன்னும் காதலிச்செல்லாம் ஒன்னும் போகல. இந்த மாதிரி இவன் விபச்சாரி மாதிரி சித்திர நீ வந்து காட்டலாம் அப்படின்றதுக்கு தான் நீதிபதி சொல்லிட்டாரு இங்க ஹைகோர்ட்ல. இந்த மாதிரி அவங்க அக்கா கேஸுக்கு தான் போனாங்க. அந்த அக்கா கேஸையும் இவன் மயிரை தான் போடுங்கணும், மயிரை தான் போடுங்கணும். இவன் இன்னைக்கு இவன் பிள்ளைய பத்தி பெரிய பேசுறானே. 14 வருஷம் ஆயிடுச்சா, தூப் பிச்சைக்கார நாய். எங்க அக்கா கேஸுக்கு போய் நாங்க கதைட்டு நின்னப்போ பிச்சைக்கார நாய்க்கு வந்து அதை பண்ணி கொடுக்குற துப்பு இருக்குல்ல, பிச்சைக்கார நாய். இதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார், எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த நாம் தமிழ் கட்சியில இருக்கிற பிச்சைக்கார நாய்ங்க அவனை சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. 14 வருஷமா என்னோட ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் எடுத்து பாருங்க முக்தார் சார். நீங்க ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல நீங்க பார்த்து படிச்சீங்கன்னா, நான் ஏமாந்த மாதிரி எந்த பெண்ணுமே சீமான் கிட்ட ஏமாறக்கூடாது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்லேயே போட்டிருப்பேன். இன்னைக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படி இப்படின்னு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதே வந்து இந்த யுத்தத்தை நான் வந்து நடத்தணுன்றதுக்காக கடவுள் எனக்கு போட்டிருக்கிற பிச்சை. இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தான், பிச்சைக்கார நாய். இன்னைக்கு கைல்வெளி தனியா இருக்கிறான்னு கட்சியே ஓடி வரதான் பிச்சைக்கார நாயை பேர் வந்து காப்பாத்துறதுக்கு. கைல்வெளியை பெரிய அவளை ஒரு இதுக்குள்ள தானே பத்திரமா இருக்கா. சீமானோட பொண்டாட்டி தானே உள்ள வச்சிருக்கான். என்னைய 14 வருஷமா தூக்கி வெளியில போட்டிருக்கிறான். இத்தனை வருஷம் என்ன சொல்லிட்டு இருந்தான், அவங்க காசுக்காக பண்ணுவாங்க, அவங்க யாருன்னே தெரியாது. இப்படி ஒரு பட்டத்தை வந்து ஒரு பொண்ணுக்கு கட்டினா அவ எப்படி சமுதாயத்துல வாழ்வா, எப்படி வந்து அவ வந்து வாழ முடியும்? இன்னைக்கு வீரப்பன் மகள்ல இருந்து எல்லாருமே ஒரே ஒப்பாரி வச்சாச்சு. நாங்க 14 வருஷமா என் குடும்பம் ஒப்பாரி வச்சு இன்னும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்க அம்மா செத்தே போயிட்டாங்க பாவம், அழுது என் நிலைமையை நினைச்சு இன்னைக்கு எங்க அக்கா பேரலிசிஸ் ஆயிருக்காங்க. நடக்க முடியாம அவங்களுக்கு டைப்பர் மாத்தி அவங்கள குளிப்பாட்டி தாய் போல அவங்கள நான் வந்து 5 வருஷமா சேவை பண்ணிட்டு இருக்கேன். அடிக்கு போலீஸ் வந்து ஒத்துக்கிறான்ல. இவன் சாமானியனா இருந்திருந்தானா என்னைக்கும் எனக்கு நியாயம் கிடைச்சிருக்கும். அஇஅதிமுகன்ற போர்வைக்குள்ள அந்த போர்வைக்குள்ள இந்த போர்வைக்குள்ளன்னு போத்திட்டு நேற்று வந்து காவல்துறை உனக்கு அசிங்கமா இல்லை நீ இவனை விட பச்சையா கேட்பேன் நான். ஏன்னா நான் வந்து எனக்கு என்ன இருக்கு, எனக்கு எல்லாம் இழந்தாச்சு என் வாழ்க்கையில. இன்னும் என்ன இருக்குது, மக்களுக்காக தெருல இறங்கி நான் வந்து இந்த வாட்டி நான் போராடலன்னா என்ன புரிய போகுது? இப்படி நடிக்கிறான் பிரஸ் முன்னாடி. எப்படி ஒத்துக்கிட்ட நீ? 50,000 ரூபாய் எதுக்கு? அவன் பெரிய வல்லலிவன். எனக்கு வாடகை கொடுக்கறதுக்கே இது இல்லை இது. அப்ப எதுக்கு கொடுத்த நீ எனக்கு 50,000 ரூபாய்? நான் கொடுத்த காசை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். நான் உனக்கு கொடுத்த பிச்சையை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். நான் என்ன பிச்சைக்காரியா வந்தேன் உங்ககிட்ட? பிச்சைக்காரியா நான் வந்தேன் சீமான் கிட்ட. ஜெயபிரதாவோட குடும்பத்துல எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்க அக்கா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி. பிச்சைக்காரங்க கூட சொல்ல முடியாது இவன் அப்படி ஒரு பிச்சைக்காரன். எங்க கிட்ட காசெல்லாம் புடுங்கிட்டு நாங்க எதிர்பார்த்தோமா இந்த மாதிரி ஒரு நாள் எங்களை விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு. நான் பேசியிருக்கிறத அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார், அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இவன் கூட இருக்கிற கல்சரைங்கெல்லாம் உட்காந்து இவனை காப்பாத்தி விட்டுட்டு இருக்குது. உட்காந்து அங்கங்க பேசிக்கிட்டு எங்க அண்ணனை ஒன்னும் பண்ண முடியாது. பிச்சைக்காரனாங்களா உங்களுக்கு? அசிங்கமா இல்லை உங்களுக்கு? நீதிமன்றத்துக்கு முன்னாடி காவல்துறை முன்னாடி எல்லாருமே சமம் தானா? அப்ப எப்படா அவங்க அண்ணன் காப்பாற்றப்பட்டுருவாங்க? இன்னைக்கு அடிக்கு எப்படா வந்து சொல்றான், ஆமா நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு பெரிய வல்லல் இவர் எடுத்து கொடுத்துருவார். 50,000 ரூபாவை 50,000 ரூபாய் அப்படியே எடுத்து கொடுத்துருவாரு. எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நீ பேச்சுவார்த்தைக்கு வந்த, என்னை வந்து அரெஸ்ட் ஆகாம பாத்துக்கோ அப்படின்னு ஏன் பாம்புனா? நான் சொல்றத வந்து நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். இப்ப சொல்லிருக்கிற இந்த ஆடியோவை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி யாராவது பேசுறாங்க சீமானுக்குன்னா நீங்க கேட்டீங்கல்ல இதே முக்தார் அகமது எனக்காக ஒரு அண்ணனா வந்து பேசுற போது கேட்டீங்களடா விளக்கு பூச்சாடான்னு கேட்டு ஒரு அண்ணனையும் தங்கச்சி என்ன கொச்சையா கேட்டீங்க. சீமான் என்ன சொன்னான், அவ வீட்டு பெண்களை நான் வந்து பண்ணனா முக்தார் அகமது அவரோட ஃபேமிலியை கேட்டார்ல. இன்னைக்கு நான் கேட்கறேன், நீங்க என்னடா விளக்கு பூச்சிங்களாடா? ஒரு எவட எந்த பொம்பளை வந்து பேசுறாலும் எந்த ஆம்பளை வந்து பேசுறாலும் நான் நீ கேட்கறேன், நீங்க விளக்கு பூச்சிங்களா? நானும் சீமானும் வந்து குடும்பம் நடத்த போது வந்து வக்காலத்து வாங்குறீங்க. நீங்கெல்லாம் நல்லா அப்பா அம்மாவுக்கு போந்துக்கிறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு சகோதரி இருக்கா, ஒரு தாய் இருக்கா, மனைவி இருக்கான்னா ஒத்திக்கினு இந்த விஜயலட்சுமிக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கணும்னு ஒரு மனமா எல்லாரும் நினைக்கணும். எவன் பண்ணாலும் சீமானுக்கு எவன் வந்தாலும் நின்னாலும் அடிதான். சீமானை காப்பாற்ற எவன் வந்து நின்னாலும் செருப்படிதான் விழும். அது சொல்லிட்டேன், இது நான் சொல்லல, கடவுள் சொல்றாருன்னு எடுத்துக்கோங்க. 14 வருஷமா ஒரு பொண்ணோட கண்ணீர் ஆயிடுச்சு. எனக்கு அடுத்தாப்புல ஒரு பெரிய சர்ஜரி பண்ணி என்னோட கர்ப்பப்பையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கிறேன். அவ்வளோ மோசமா இருக்கு என்னோட ஹெல்த் கண்டிஷனு. ஆனாலும் ஏன் போராடிட்டு இருக்கேன்? சமாதானம் பண்ணி போயிட முடியாது சீமான் கிட்ட நான். ஏன்னா மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும், தமிழ்நாடுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும். பாவம் இந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் தலைவர் ஆகக்கூடாதுன்றக்கா 14 வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கஸ்தூரிங்க, இந்த களஞ்சியம்ங்க, இந்த ஃபரானா ஐ கேர் அ டேம். விஜயலட்சுமி இஸ் ஐ கேர் அ டேம். என்னோட டெம்பரமெண்ட்டுக்கு எல்லாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. நானும் ரொம்ப சமாதானமாக போயிட்டு இருக்கிறேன். தவிர
சீமான் பேசுனா சீமானை விட 10 மடங்கு கேவலம் பேசி கிழிக்க தெரியும். நான் வேண்டான்னு சும்மா இருக்கிறேன். அதுக்கு தான் நானும் நீதிமன்றம் என்ன பண்ணுறது அந்த முறையாக போகலான்னு. எனக்கு எந்த பயமும் கிடையாது. விருப்பப்பட்டு வர்றதுக்கு நான் ஒன்றும் தேவையா இல்லடா. நான் ஒன்றும் ப்ராஸ்டியூட் இல்லை. சீமான் எதிர மட்டும் கட்சானா என் முன்னாடி நிற்கவே முடியாது. அப்படி ஒன்றும் சீமானுக்கு எங்கிட்ட. இதனால இந்த ஆடியோ அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி விஜயலட்சுமி கொடுத்துக்கிற கடைசி வார்னிங்னு சொல்கிறீங்களோ எப்படி சிந்திக்கணும்னு விஜயலட்சுமி சொல்லியிருக்கிறா இதில் அப்படின்னு டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். ஏன்னா நானும் நீங்களும் எனக்கு நீங்கள் ஒரு அண்ணனா இருந்திருக்கீங்க த்ரூ அவுட் திஸ் பேட்டில். உங்களை எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம்ன போது ஓடி வந்து எங்கள் அக்காவை பார்த்து என் குடும்பத்தை பார்த்து எனக்காக நீங்கள் ஒரு அண்ணனா வந்தீங்க. அந்த அண்ணன் தங்கச்சி உறவை கொச்சப்படுத்துனாங்க. இன்னைக்கு வந்து அவங்க செருப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. அதே அண்ணனுக்காக பம்புனாங்க ஒரு காளியம்மா. இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க. இதுதான் உண்மையான அண்ணன் தங்கச்சிக்கும் இந்த மாதிரி போலியான அண்ணன் தங்கச்சிகளுக்கும் நடக்கிறது. அதில் தயவு செஞ்சு நான் சொல்லியிருக்கிற இந்த ஆடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணி அத்தனை பேரும் கேட்கட்டும். விஜயலட்சுமி கிட்ட விளையாடணும்னு யாரும் நினைக்கக்கூடாது இனிமேல் வாழ்க்கையில். அதை தான் நான் வந்து பண்ணி கட்டிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி எவனாவது வந்து விஜயலட்சுமி அப்படி இப்படின்னா நான் கும்பிட சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றது வந்து நான் சொல்ல மாட்டேன். அவர் பண்ணி காட்டிடுவார். இந்த ஆடியோ சீமான் கேட்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். நீங்கள் எனக்கு ஒரு அண்ணனை நின்றுருக்கீங்க. அதுக்கு என்னோட நன்றி எப்பவுமே நான் தெரிவிச்சுக்குவேன். யார் நம்ம 2 பேரோட உறவை கொச்சப்படுத்தினாலும் நீங்கள் என்னோட அண்ணன் தான், நான் உங்களோட தங்கச்சி தான். நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நான் இதை தான் உங்களுக்கு நன்றி கடை. இந்த ஆடியோ வாயில தான் நான் நன்றி கடை காட்டி இதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணும்போது உலகமே தெரிஞ்சுக்கும் நம்ம 2 பேரோட உறவு எவ்வளோ புனிதமானது அப்படின்னுட்டு. ரொம்ப நன்றி முக்தார் சார். நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் என்ன சொல்றாங்க? முக்தார் நீ வந்து விளக்கு பிடிச்சியா, வீரலட்சுமி நீ வந்து விளக்கு பிடிச்சியா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? இப்போ நீங்க எனக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கீங்களா கஸ்தூரி? இது நான் அதே மாதிரி கேட்கட்டுமா கஸ்தூரிய? நீ சீமானு நானும் படுத்த போது நீ வந்து விளக்கு பிடிச்சியா அப்படின்னு கஸ்தூரியை கேட்கட்டுமா? இல்ல அப்படிதான் கேட்கணும். ஏன்னா விருப்பப்பட்டு வந்தேன்னா நான் என்ன விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா? நான் வந்து விருப்பப்பட்டு வந்தா நான் காசு கொடுத்தேன் அப்படின்னா என்னை விபச்சாரின்னு சொல்றான் நம்ம. அவன் அப்படிதான் அர்த்தம் வருது. அது வந்து நான் விருப்பப்பட்டு போனேன் விருப்பப்பட்டு வந்தேன் அப்படின்றது சீமான் தான் சொல்லிட்டு இருக்கான். நான் எங்கேயுமே சொல்லலை. என்னோட ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயுமே சொல்லலை. அதை தான் அன்னைக்கு நீதிபதியுமே சொல்லிட்டார். அவங்க ஒன்றும் காதலிச்செல்லாம் ஒன்றும் போகலை. இந்த மாதிரி இவன் விபச்சாரி மாதிரி என்னை வந்து காட்டலாம் அப்படின்றதுக்கு தான் நீதிபதி சொல்லிட்டாரு இங்க ஹைகோர்ட்ல. இந்த மாதிரி அவங்க அக்கா கேஸுக்கு தான் போனாங்க. அந்த அக்கா கேஸையும் இவன் மயிரை தான் போடுங்கணும். மயிரை தான் போடுங்கண்ணா. இவன் இன்னைக்கு இவன் பிள்ளைய பத்தி பெரிய பேசுறானே. 14 வருஷம் ஆயிடுச்சா. பிச்சைக்கார நாய். எங்க அக்கா கேஸுக்கு போய் நாங்கள் கதைட்டு பிச்சைக்கார நாய்க்கு வந்து அதை பண்ணி கொடுக்குற துப்பு இருக்குல்ல பிச்சைக்கார நாய். இதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிற பிச்சைக்கார நாய்ங்க அவனை சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. 14 வருஷமா என்னோட ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் எடுத்து பாருங்க முக்தார் சார். நீங்க ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல நீங்க பார்த்து படிச்சீங்கன்னா நான் ஏமாந்த மாதிரி எந்த பெண்ணுமே சீமான் கிட்ட ஏமாறக்கூடாது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்லேயே போட்டிருப்பேன். இன்னைக்கு என்னை என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படி இப்படின்னு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதே வந்து இந்த யுத்தத்தை நான் வந்து நடத்தணுன்றதுக்காக கடவுள் எனக்கு போட்டிருக்கிற பிச்சை. இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தான்? பிச்சைக்கார நாய். இன்னைக்கு கைல்வெளிக்கு வந்து கைல்வெளி தனியா இருக்கிறான்னு கட்சியே ஓடி வரதான் பிச்சைக்கார நாயை பேர் வந்து காப்பாத்துறதுக்கு. கைல்வெளியை பெரிய அவளை ஒரு இதுக்குள்ள தானே பத்திரமா இருக்கா. சீமானோட பொண்டாட்டி தானே உள்ள வச்சிருக்கான். என்னைய 14 வருஷமா தூக்கி வெளியில போட்டிருக்கிறான். இத்தனை வருஷம் என்ன சொல்லிட்டு இருந்தான்? அவங்க காசுக்காக பண்ணுவாங்க. அவங்க யாருன்னே தெரியாது. இப்படி ஒரு பட்டத்தை வந்து ஒரு பொண்ணுக்கு கட்டினா அவ எப்படி சமுதாயத்துல வாழ்வா? எப்படி வந்து அவ வந்து வாழ முடியும்? இன்னைக்கு வீரப்பன் மகள்ல இருந்து எல்லாருமே ஒரே ஒப்பாரி வச்சாச்சு. நாங்க 14 வருஷமா என் குடும்பம் ஒப்பாரி வச்சு இன்னும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்க அம்மா செத்தே போயிட்டாங்க பாவம். அழுது என் நிலைமையை நினைச்சு இன்னைக்கு எங்க அக்கா பேரலிசிஸ் ஆயிருக்காங்க. நடக்க முடியாம அவங்களுக்கு டைப்பர் மாத்தி அவங்கள குளிப்பாட்டி தாய் போல அவங்கள நான் வந்து 5 வருஷமா சேவை பண்ணிட்டு இருக்கேன். அடிக்கு போலீஸ் வந்து ஒத்துக்கிறான்ல. இவன் சாமானியனா இருந்ததுனா என்னைக்கும் எனக்கு நியாயம் கிடைச்சிருக்கும். அஇஅதிமுகன்ற போர்வைக்குள்ள அந்த போர்வைக்குள்ள இந்த போர்வைக்குள்ளன்னு போத்திட்டு நேற்று வந்து காவல்துறை உனக்கு அசிங்கமா இல்லை நீ இவனை விட பச்சையா கேட்பேன் நான். ஏன்னா நான் வந்து எனக்கு என்ன இருக்கு? எனக்கு எல்லாம் இழந்தாச்சு என் வாழ்க்கையில. இன்னும் என்ன இருக்குது? மக்களுக்காக தெருல இறங்கி நான் வந்து இந்த வாட்டி நான் போராடலன்னா என்ன புரிய போகுது? இப்படி நடிக்கிறான் பிரஸ் முன்னாடி. எப்படி ஒத்துக்கிட்ட நீ? 50,000 ரூபாய் எதுக்கு? அவன் பெரிய வல்லலிவன். எனக்கு வாடகை கொடுக்கறதுக்கே இது இல்ல இது. அப்ப எதுக்கு கொடுத்த நீ எனக்கு 50,000 ரூபாய்? நான் கொடுத்த காசை நீ எனக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்க. நான் உனக்கு கொடுத்த பிச்சையை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். நான் என்ன பிச்சைக்காரியா வந்தேனா உங்ககிட்ட? பிச்சைக்காரியா நான் வந்தேன் சீமான் கிட்ட. ஜெயபிரதாவோட குடும்பத்துல எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்க அக்கா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி. பிச்சைக்காரங்க கூட சொல்ல முடியாது. இவன் அப்படி ஒரு பிச்சைக்காரன். எங்க கிட்ட காசெல்லாம் புடுங்கிட்டு நாங்க எதிர்பார்த்தோமா இந்த மாதிரி ஒரு நாள் எங்களை விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு. நான் பேசியிருக்கிறத அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இவன் கூட இருக்கிற கல்சரைங்கெல்லாம் உட்காந்து இவனை காப்பாத்தி விட்டுட்டு இருக்குது. உட்காந்து அங்கங்க பேசிட்டு எங்க அண்ணனை ஒன்றும் பண்ண முடியாது. பிச்சைக்காரன் எங்களை அவங்களுக்கு அசிங்கமா இல்லை உங்களுக்கு? நீதிமன்றத்துக்கு முன்னாடி காவல்துறை முன்னாடி எல்லாருமே சமந்தானா? அப்ப எப்படா அவங்க அண்ணா காப்பாற்றப்பட்டுருவாங்க? இன்னைக்கு அடிக்க எப்படா வந்து சொல்றான்? ஆமா நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு பெரிய வல்லல் இவர் எடுத்து கொடுத்துருவார் 50,000 ரூபாவை. 50,000 ரூபாய்
அப்படியே எடுத்து கொடுத்துருவாரு எனக்கு. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நீ பேச்சுவார்த்தைக்கு வந்த, என்னை வந்து அரெஸ்ட் ஆகாம பாத்துக்கோ அப்படின்னு ஏன் பாம்புனா, நான் சொல்றத வந்து நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். இப்ப சொல்லியிருக்கிற இந்த ஆடியோவை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி யாராவது பேசுறாங்க சீமானுக்குன்னா நீங்க கேட்டீங்களா, நீங்க கேட்டீங்கல்ல, இதே முக்தார் அகமது எனக்காக ஒரு அண்ணனா வந்து பேசுற போது கேட்டீங்களடா விளக்கு பூச்சாடான்னு கேட்டு ஒரு அண்ணனையும் தங்கச்சியும் என்ன கொச்சையா கேட்டீங்க. சீமான் என்ன சொன்னான், அவ வீட்டு பெண்களை நான் வந்து பண்ணனான்னு முக்தார் அகமது அவரோட ஃபேமிலியை கேட்டார்ல. இன்னைக்கு நான் கேட்குறேன், ஓ நீங்க என்ன விளக்கு பூச்சிங்களாடா ஒரு எவட எந்த பொம்பளை வந்து பேசுறாலும் எந்த ஆம்பளை வந்து பேசுறாலும் நான் நீ கேட்குறேன், நீங்கள் விளக்கு பூச்சிங்களா? நானும் சீமானும் வந்து குடும்பம் நடத்த போது வந்து வக்காலத்து வாங்குறீங்க. நீங்களாம் நல்லா அப்பா அம்மாவுக்கு பிறந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு சகோதரி இருக்கா, ஒரு தாய் இருக்கா, மனைவி இருக்கான்னா ஒத்திக்கின்னு இந்த விஜயலட்சுமிக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கணும்னு ஒரு மனமா எல்லாரும் நினைக்கணும். எவன் பண்ணாலும் சீமானுக்கு எவன் வந்தாலும் நின்னாலும் அடிதான், சீமானை காப்பாற்றணும் எவன் வந்து நின்னாலும் செருப்படி தான் விழும். அது சொல்லிட்டேன், இது நான் சொல்லலை, கடவுள் சொல்றாருன்னு எடுத்துக்கோங்க. 14 வருஷமா ஒரு பொண்ணோட கண்ணீர் ஆயிடுச்சு. எனக்கு அடுத்தாப்புல ஒரு பெரிய சர்ஜரி பண்ணி என்னோட கர்ப்பப்பையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கிறேன். அவ்வளோ மோசமா இருக்கு என்னோட ஹெல்த் கண்டிஷனு. ஆனாலும் ஏன் போராடிட்டு இருக்கேன் சமாதானம் பண்ணி போயிட முடியாது சீமான் கிட்ட நான். ஏன்னா மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும், தமிழ்நாடுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும். பாவம் இந்த மாதிரி நாய்ங்கள்லாம் தலைவர் ஆகக்கூடாதுன்றக்கா 14 வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கஸ்தூரிங்க, இந்த களஞ்சியம்ங்க, இந்த ஃபரானா, ஐ கேர் அ டேம். விஜயலட்சுமி இஸ் ஐ கேர் அ டேம். என்னோட டெம்பர்மெண்ட்டுக்கு எல்லாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. நானும் ரொம்ப சமாதானமாக போயிட்டு இருக்கிறேன். தவிர சீமான் பேசுனா சீமானை விட 10 மடங்கு கேவலம் பேசி கிழிக்க தெரியும். நான் வேண்டான்னு சும்மா இருக்கிறேன். அதுக்கு தான் நானும் நீதிமன்றம் என்ன பண்ணுது அந்த முறையாக போகலான்னு. எனக்கு எந்த பயமும் கிடையாது. விருப்பப்பட்டு வர்றதுக்கு நான் ஒன்றும் தேவையா இல்லடா, நான் ஒன்றும் ப்ராஸ்டியூட் இல்லை. சீமான் எதிர மட்டும் கட்சானா என் முன்னாடி நிற்கவே முடியாது. அப்படி ஒன்றும் சீமானுக்கு எங்கிட்ட. இதனால இந்த ஆடியோ அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி விஜயலட்சுமி கொடுத்துக்கிற கடைசி வார்னிங்னு சொல்றீங்களோ, எப்படி சிந்திக்கணும்னு விஜயலட்சுமி சொல்லியிருக்கிறா இதில் அப்படின்னு டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். ஏன்னா நானும் நீங்களும் எனக்கு நீங்கள் ஒரு அண்ணனா இருந்திருக்கீங்க த்ரூ அவுட் திஸ் பேட்டில். உங்களை எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம்ன போது ஓடி வந்து எங்கள் அக்காவை பார்த்து என் குடும்பத்தை பார்த்து எனக்காக நீங்கள் ஒரு அண்ணனா வந்தீங்க. அந்த அண்ணன் தங்கச்சி உறவை கொச்சப்படுத்தினாங்க. இன்னைக்கு வந்து அவங்க செருப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. அதே அண்ணனுக்காக பம்புனாங்க ஒரு காளியம்மா, இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க. இதுதான் உண்மையான அண்ணன் தங்கச்சிக்கும் இந்த மாதிரி போலியான அண்ணன் தங்கச்சிகளுக்கும் நடக்கிறது. அதில் தயவு செஞ்சு நான் சொல்லியிருக்கிற இந்த ஆடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணி அத்தனை பேரும் கேட்கட்டும். விஜயலட்சுமி கிட்ட விளையாடணும்னு யாரும் நினைக்கக்கூடாது மேல் வாழ்க்கையில். அதை தான் நான் வந்து பண்ணி கட்டிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி எவனாவது வந்து விஜயலட்சுமி அப்படி இப்படின்னா நான் கும்பிட சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றது வந்து நான் சொல்ல மாட்டேன், அவர் பண்ணி காட்டிடுவார். இந்த ஆடியோ சீமான் கேட்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். நீங்கள் எனக்கு ஒரு அண்ணனை நின்றுருக்கீங்க, அதுக்கு என்னோட நன்றி எப்பவுமே நான் தெரிவிச்சுக்குவேன். யார் நம்ம 2 பேரோட உறவை கொச்சப்படுத்தினாலும் நீங்கள் என்னோட அண்ணன் தான், நான் உங்களோட தங்கச்சி தான். நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நான் இதை தான் உங்களுக்கு நன்றி கடை. இந்த ஆடியோ வாயில தான் நான் நன்றி கடை காட்டி இதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணும்போது உலகமே தெரிஞ்சுக்கும் நம்ம 2 பேரோட உறவு எவ்வளோ புனிதமானது அப்படின்னுட்டு. ரொம்ப நன்றி முக்தார் சார். நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் என்ன சொல்றாங்க, முக்தார் நீ வந்து விளக்கு பிடிச்சியா, வீரலட்சுமி நீ வந்து விளக்கு பிடிச்சியா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா. இப்போ நீங்க எனக்கு இந்த லிங்க் அமைச்சிருக்கீங்களா கஸ்தூரி, இது நான் அதே மாதிரி கேட்கட்டுமா கஸ்தூரிய? நீ சீமானு நானும் படுத்த போது நீ வந்து விளக்கு பிடிச்சியா அப்படின்னு கஸ்தூரியை கேட்கட்டுமா? இல்ல அப்படிதான் கேட்கணும். ஏன்னா விருப்பப்பட்டு வந்தேன்னா நான் என்ன விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, நான் வந்து விருப்பப்பட்டு வந்தா நான் காசு கொடுத்தேன் அப்படின்னா என்னை விபச்சாரின்னு சொல்றான் நம்ம. அவன் அப்படிதான் அர்த்தம் வருது. அது வந்து நான் விருப்பப்பட்டு போனேன் விருப்பப்பட்டு வந்தேன் அப்படின்றது சீமான் தான் சொல்லிட்டு இருக்கான். நான் எங்கேயுமே சொல்லலை, என்னோட ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயுமே சொல்லலை. அதை தான் அன்னைக்கு நீதிபதியுமே சொல்லிட்டார். அவங்க ஒன்றும் காதலிச்செல்லாம் ஒன்றும் போகலை. இந்த மாதிரி இவன் விபச்சாரி மாதிரி நீ வந்து காட்டலாம் அப்படின்றதுக்கு தான் நீதிபதி சொல்லிட்டாரு இங்க ஹைகோர்ட்ல. இந்த மாதிரி அவங்க அக்கா கேஸுக்கு தான் போனாங்க. அந்த அக்கா கேஸையும் இவன் மயிறு தான் போடுங்கணும், மயிரை தான் போடுங்கண்ணா. இவன் இன்னைக்கு இவன் பிள்ளைய பத்தி பெரிய பேசுறானே. 14 வருஷம் ஆயிடுச்சா, பிச்சைக்கார நாய். எங்க அக்கா கேஸுக்கு போய் நாங்கள் கதறிட்டு பிச்சைக்கார நாய்க்கு வந்து அதை பண்ணி கொடுக்குற துப்பு இருக்குல்ல, பிச்சைக்கார நாய். இதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார், எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிற பிச்சைக்கார நாய்ங்க அவனை சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. 14 வருஷமா என்னோட ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் எடுத்து பாருங்க முக்தார் சார். நீங்க ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல நீங்க பார்த்து படிச்சீங்கன்னா, நான் ஏமாந்த மாதிரி எந்த பெண்ணுமே சீமான் கிட்ட ஏமாறக்கூடாது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்லேயே போட்டிருப்பேன். இன்னைக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படி இப்படின்னு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதே வந்து இந்த யுத்தத்தை நான் வந்து நடத்தணுன்றதுக்காக கடவுள் எனக்கு போட்டிருக்கிற பிச்சை. இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தான், பிச்சைக்கார நாய். இன்னைக்கு கைல்வெளி தனியா இருக்கிறான்னு கட்சியே ஓடி வரதான் பிச்சைக்கார நாயை பேர் வந்து காப்பாத்துறதுக்கு. கைல்வெளியை பெரிய அவளை ஒரு இதுக்குள்ள தானே பத்திரமா இருக்கா. சீமானோட பொண்டாட்டி தானே உள்ள வச்சிருக்கான். என்னைய 14 வருஷமா தூக்கி வெளியில போட்டிருக்கிறான். இத்தனை வருஷம் என்ன சொல்லிட்டு இருந்தான், அவங்க காசுக்காக பண்ணுவாங்க, அவங்க யாருன்னே தெரியாது. இப்படி ஒரு பட்டத்தை வந்து ஒரு பொண்ணுக்கு கட்டினா அவ எப்படி சமுதாயத்துல வாழ்வா, எப்படி வந்து அவ வந்து வாழ முடியும்?
இன்னைக்கு வீரப்பன் மகள்லேருந்து எல்லாருமே ஒரே ஒப்பாரி வச்சாச்சு. நாங்கள் 14 வருஷமா என் குடும்பம் ஒப்பாரி வச்சு இன்னும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்கள் அம்மா செத்தே போயிட்டாங்க பாவம். அழுது என் நிலைமையை நினச்சி இன்னைக்கு எங்கள் அக்கா பேரலிசிஸ் ஆகிருக்காங்க. நடக்க முடியாமல் அவங்களுக்கு டைப்பர் மாற்றி அவங்கள குளிப்பாட்டி தாய் போல் அவங்கள நான் வந்து 5 வருஷமாக சேவை பண்ணிகிட்ருக்கேன். அடிக்கு போலீஸ் வந்து ஒத்துக்கிறான்ல, இவன் சாமானியனாக இருந்திருந்தானா என்றைக்கும் எனக்கு நியாயம் கிடச்சிருக்கும். அஇஅதிமுகன்ற போர்வைக்குள்ள அந்த போர்வைக்குள்ள இந்த போர்வைக்குள்ளன்னு போத்துட்டு நேற்று வந்து காவல்துறை உனக்கு அசிங்கமா இல்லை நீ இவனை விட பச்சையாக கேட்பேன் நான். ஏன்னா நான் வந்து எனக்கு என்ன இருக்குது, எனக்கு எல்லாம் இழந்தாச்சு என் வாழ்க்கையில், இன்னும் என்ன இருக்குது. மக்களுக்காக தெருல இறங்கி நான் வந்து இந்த வாட்டி நான் போராடலன்னா என்ன புரிய போகுது? இப்படி நடிக்கிறான் பிரஸ் முன்னாடி. எப்படி ஒத்துக்கிட்ட நீ? 50,000 ரூபாய் எதுக்கு? அவன் பெரிய வல்லலிவன். எனக்கு வாடகை கொடுக்கறதுக்கே இது இல்லை இதே. அப்போ எது கொடுத்த நீ எனக்கு 50,000 ரூபாய்? நான் கொடுத்த காசை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். நான் உனக்கு கொடுத்த பிச்சையை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். நான் என்ன பிச்சைக்காரியா வந்தேன் உங்ககிட்ட? பிச்சைக்காரியா நான் வந்தேன் சீமான் கிட்ட. ஜெயபிரதாவோட குடும்பத்துல எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்க அக்கா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி. பிச்சைக்காரங்க கூட சொல்ல முடியாது இவன் அப்படி ஒரு பிச்சைக்காரன். எங்க கிட்ட காசெல்லாம் புடுங்கிட்டு நாங்க எதிர்பார்த்தோமா இந்த மாதிரி ஒரு நாள் எங்களை விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு. நான் பேசியிருக்கிறத அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார், அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இவன் கூட இருக்கிற கல்சரைங்கெல்லாம் உட்காந்து இவனை காப்பாற்றி விட்டுட்டு இருக்குது. உட்காந்து அங்கங்க பேசிட்டு எங்க அண்ணனை ஒன்றும் பண்ண முடியாது. பிச்சைக்காரனாங்களா? அவங்களுக்கு அசிங்கமா இல்லை உங்களுக்கு? நீதிமன்றத்துக்கு முன்னாடி காவல்துறை முன்னாடி எல்லாருமே சமந்தானா? அப்போ எப்படா அவங்க அண்ணன் காப்பாற்றப்பட்டுருவாங்க? இன்னைக்கு அடிக்க எப்படா வந்து சொல்றாமா ஆமா நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு பெரிய வல்லல் இவர் எடுத்து கொடுத்துருவார் 50,000 ரூபாவை. 50,000 ரூபாய் அப்படியே எடுத்து கொடுத்துருவார். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நீ பேச்சுவார்த்தைக்கு வந்த என்னை வந்து அரெஸ்ட் ஆகாம பார்த்துக்கோ அப்படின்னு ஏன் பாம்புனா? நான் சொல்றத வந்து நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். இப்போ சொல்லியிருக்கிற இந்த ஆடியோவை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி யாராவது பேசுறாங்க சீமானுக்குன்னா நீங்க கேட்டீங்கல்ல இதே முக்தார் அகமது எனக்காக ஒரு அண்ணனா வந்து பேசுற போது கேட்டீங்களடா விளக்கு பூச்சாடான்னு கேட்டு ஒரு அண்ணனையும் தங்கச்சி என்ன கொச்சையா கேட்டீங்க. சீமான் என்ன சொன்னான்? அவ வீட்டு பெண்களை நான் வந்து பண்ணனான்னு முக்தார் அகமது அவரோட ஃபேமிலியை கேட்டார்ல. இன்னைக்கு நான் கேட்குறேன், நீங்க என்னடா விளக்கு பூச்சிங்களாடா? ஒரு எவட எந்த பொம்பளை வந்து பேசுறாலும் எந்த ஆம்பளை வந்து பேசுறாலும் நான் நீ கேட்குறேன், நீங்க விளக்கு பூச்சிங்களா? நானும் சீமானும் வந்து குடும்பம் நடத்த போது வந்து வக்காலத்து வாங்குறீங்க. நீங்கெல்லாம் நல்லா அப்பா அம்மாவுக்கு பிறந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு சகோதரி இருக்கா, ஒரு தாய் இருக்கா, மனைவி இருக்கான்னா ஒத்திக்கினு இந்த விஜயலட்சுமிக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கணும்னு ஒரு மனமா எல்லாரும் நினைக்கணும். எவன் பண்ணாலும் சீமானுக்கு எவன் வந்தாலும் நின்னாலும் அடிதான். சீமானை காப்பாற்றணும் எவன் வந்து நின்னாலும் செருப்படிதான் விழும். அது சொல்லிட்டேன், இது நான் சொல்லலை, கடவுள் சொல்றான்னு எடுத்துக்கோங்க. 14 வருஷமா ஒரு பொண்ணோட கண்ணீர் ஆயிடுச்சு. எனக்கு அடுத்தாப்புல ஒரு பெரிய சர்ஜரி பண்ணி என்னோட கர்ப்பப்பையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கிறேன். அவ்வளோ மோசமா இருக்கு என்னோட ஹெல்த் கண்டிஷனு. ஆனாலும் ஏன் போராடிட்டு இருக்கேன்? சமாதானம் பண்ணி போயிட முடியாது சீமான் கிட்ட நான். ஏன்னா மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும், தமிழ்நாடுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும். பாவம் இந்த மாதிரி நியாயங்கள்லாம் தலைவர் ஆகக்கூடாதுன்றக்கா 14 வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கஸ்தூரிங்க, இந்த களஞ்சியம்ங்க, இந்த ஃபரானா ஐ கேர் அ டேம். விஜயலட்சுமி ஐ கேர் அ டேம். என்னோட டெம்பர்மெண்ட்டுக்கு எல்லாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. நானும் ரொம்ப சமாதானமாக போயிட்டு இருக்கிறேன். தவிர சீமான் பேசுனா சீமானை விட 10 மடங்கு கேவலம் பேசி கிழிக்க தெரியும். நான் வேண்டான்னு சும்மா இருக்கிறேன். அதுக்கு தான் நானும் நீதிமன்றம் என்ன பண்ணுறது அந்த முறையாக போகலான்னு. எனக்கு எந்த பயமும் கிடையாது. விருப்பப்பட்டு வர்றதுக்கு நான் ஒன்றும் தேவையா இல்லடா. நான் ஒன்றும் ப்ராஸ்டியூட் இல்லை. சீமான் எதிர மட்டும் கட்சானா என் முன்னாடி நிற்கவே முடியாது. அப்படி ஒன்றும் சீமானுக்கு என்கிட்ட. இதனால இந்த ஆடியோவை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி விஜயலட்சுமி கொடுத்துக்கிற கடைசி வார்னிங்னு சொல்கிறீங்களோ எப்படி சிந்திக்கணும்னு விஜயலட்சுமி சொல்லியிருக்கிறா இதில் அப்படின்னு டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். ஏன்னா நானும் நீங்களும் நீங்கள் ஒரு அண்ணனா இருந்திருக்கீங்க த்ரூ அவுட் திஸ் பேட்டில். உங்களை எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம்ன போது ஓடி வந்து எங்கள் அக்காவை பார்த்து என் குடும்பத்தை பார்த்து எனக்காக நீங்கள் ஒரு அண்ணனா வந்தீங்க. அந்த அண்ணன் தங்கச்சி உறவை கொச்சப்படுத்தினாங்க. இன்னைக்கு வந்து அவங்க செருப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. அதே அண்ணனுக்காக பம்புனாங்க ஒரு காளியம்மா, இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க. இதுதான் உண்மையான அண்ணன் தங்கச்சிக்கும் இந்த மாதிரி போலியான அண்ணன் தங்கச்சிகளுக்கும் நடக்கிறது. அதில் தயவு செஞ்சு நான் சொல்லியிருக்கிற இந்த ஆடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணி அத்தனை பேரும் கேட்கட்டும். விஜயலட்சுமி கிட்ட விளையாடணும்னு யாரும் நினைக்கக்கூடாது இனிமேல் வாழ்க்கையில். அதை தான் நான் வந்து பண்ணி கட்டிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி எவனாவது வந்து விஜயலட்சுமி அப்படி இப்படின்னா நான் கும்பிட சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றது வந்து நான் சொல்ல மாட்டேன், அவர் பண்ணி காட்டிடுவார். இந்த ஆடியோ சீமான் கேட்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். நீங்கள் எனக்கு ஒரு அண்ணனா நின்றுருக்கீங்க, அதுக்கு என்னோட நன்றி எப்பவுமே நான் தெரிவிச்சுக்குவேன். யார் நம்ம 2 பேரோட உறவை கொச்சப்படுத்தினாலும் நீங்கள் என்னோட அண்ணன் தான், நான் உங்களோட தங்கச்சி தான். நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நான் இதை தான் உங்களுக்கு நன்றி கடை. இந்த ஆடியோ வாயில தான் நான் நன்றி கடை காட்டி இதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணும்போது உலகமே தெரிஞ்சுக்கோ நம்ம 2 பேரோட உறவு எவ்வளோ புனிதமானது அப்படின்னுட்டு. ரொம்ப நன்றி முக்தார் சார்.
நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் என்ன சொல்றாங்க? முக்தார் நீ வந்து விளக்கு பிடிச்சியா, வீரலட்சுமி நீ வந்து விளக்கு பிடிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? இப்போ நீங்க எனக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கீங்களா கஸ்தூரி, இது நான் அதே மாதிரி கேட்கட்டுமா கஸ்தூரிய? நீ சீமானு நானும் படுத்த போது நீ வந்து விளக்கு பிடிச்சியா அப்படின்னு கஸ்தூரியை கேட்கட்டுமா? இல்ல அப்படிதான் கேட்கணும். ஏன்னா விருப்பப்பட்டு வந்தா நான் என்ன விபச்சாரியா? விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா? நான் வந்து விருப்பப்பட்டு வந்தா நான் காசு கொடுத்தேன் அப்படின்னா என்னை விபச்சாரின்னு சொல்றானாமா அவன்? அப்படிதான் அர்த்தம் வருது. அது வந்து நான் விருப்பப்பட்டு போனேன் விருப்பப்பட்டு வந்தேன் அப்படின்றது சீமான் தான் சொல்லிட்டு இருக்கான். நான் எங்கேயுமே சொல்லல, என்னோட ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயுமே சொல்லல. அததான் அன்னைக்கு நீதிபதியுமே சொல்லிட்டார். அவங்க ஒன்னும் காதலிச்செல்லாம் ஒன்னும் போகல. இந்த மாதிரி இவன் விபச்சாரி மாதிரி சித்திர நீ வந்து காட்டலாம் அப்படின்றதுக்கு தான் நீதிபதி சொல்லிட்டாரு இங்க ஹைகோர்ட்ல. இந்த மாதிரி அவங்க அக்கா கேஸுக்கு தான் போனாங்க. அந்த அக்கா கேஸையும் இவன் மயிரை தான் போடுங்கணும், மயிரை தான் போடுங்கணும். இவன் இன்னைக்கு இவன் பிள்ளைய பத்தி பெரிய பேசுறானே. 14 வருஷம் ஆயிடுச்சா? பிச்சைக்கார நாய். எங்க அக்கா கேஸுக்கு போய் நாங்க கதைட்டு நின்னப்போ பிச்சைக்கார நாய்க்கு வந்து அதை பண்ணி கொடுக்குற துப்பு இருக்குல்ல, பிச்சைக்கார நாய். இதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார், எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிற பிச்சைக்கார நாய்ங்க அவனை சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. 14 வருஷமா என்னோட ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் எடுத்து பாருங்க முக்தார் சார். நீங்க ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல நீங்க பார்த்து படிச்சீங்கன்னா, நான் ஏமாந்த மாதிரி எந்த பெண்ணுமே சீமான் கிட்ட ஏமாறக்கூடாது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்லேயே போட்டிருப்பேன். இன்னைக்கு என்னை என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படி இப்படின்னு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதே வந்து இந்த யுத்தத்தை நான் வந்து நடத்தணுன்றதுக்காக கடவுள் எனக்கு போட்டிருக்கிற பிச்சை. இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தான்? பிச்சைக்கார நாய். இன்னைக்கு கைல்வெளிக்கு வந்து கைல்வெளி தனியா இருக்கிறான்னு கட்சியே ஓடி வரதான் பிச்சைக்கார நாயை பேர் வந்து காப்பாத்துறதுக்கு. கைல்வெளியை பெரிய அவளை ஒரு இதுக்குள்ள தானே பத்திரமா இருக்கா? சீமானோட பொண்டாட்டி தானே உள்ள வச்சிருக்கான். என்னைய 14 வருஷமா தூக்கி வெளியில போட்டிருக்கிறான். இத்தனை வருஷம் என்ன சொல்லிட்டு இருந்தான்? அவங்க காசுக்காக பண்ணுவாங்க. அவங்க யாருன்னே தெரியாது. இப்படி ஒரு பட்டத்தை வந்து ஒரு பொண்ணுக்கு கட்டினா அவ எப்படி சமுதாயத்துல வாழ்வா? எப்படி வந்து அவ வந்து வாழ முடியும்? இன்னைக்கு வீரப்பன் மகள்ல இருந்து எல்லாருமே ஒரே ஒப்பாரி வச்சாச்சு. நாங்க 14 வருஷமா என் குடும்பம் ஒப்பாரி வச்சு இன்னும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்க அம்மா செத்தே போயிட்டாங்க பாவம். அழுது என் நிலைமையை நினைச்சு இன்னைக்கு எங்க அக்கா பேரலிசிஸ் ஆயிருக்காங்க. நடக்க முடியாம அவங்களுக்கு டைப்பர் மாத்தி அவங்கள குளிப்பாட்டி தாய் போல அவங்கள நான் வந்து 5 வருஷமா சேவை பண்ணிட்டு இருக்கேன். அடிக்கு போலீஸ் வந்து ஒத்துக்கிறான்ல. இவன் சாமானியனா இருந்தானா என்னைக்கும் எனக்கு நியாயம் கிடைச்சிருக்கும். அதிமுகன்ற போர்வைக்குள்ள அந்த போர்வைக்குள்ள இந்த போர்வைக்குள்ளன்னு போத்திட்டு நேற்று வந்து காவல்துறை உனக்கு அசிங்கமா இல்லை நீ இவனை விட பச்சையா கேட்பேன் நான். ஏன்னா நான் வந்து எனக்கு என்ன இருக்கு, எனக்கு எல்லாம் இழந்தாச்சு என் வாழ்க்கையில. இன்னும் என்ன இருக்குது? மக்களுக்காக தெருல இறங்கி நான் வந்து இந்த வாட்டி நான் போராடலன்னா என்ன புரிய போகுது? இப்படி நடிக்கிறான் பிரஸ் முன்னாடி. எப்படி ஒத்துக்கிட்ட நீ? 50,000 ரூபாய் எதுக்கு? அவன் பெரிய வல்லலிவன். எனக்கு வாடகை கொடுக்கறதுக்கே இது இல்ல இதே. அப்ப எதுக்கு கொடுத்த நீ எனக்கு 50,000 ரூபாய்? நான் கொடுத்த காசை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். நான் உனக்கு கொடுத்த பிச்சையை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். நான் என்ன பிச்சைக்காரியா வந்தேன்? உங்ககிட்ட பிச்சைக்காரியா நான் வந்தேன் சீமான் கிட்ட. ஜெயபிரதாவோட குடும்பத்துல எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்க அக்கா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி. பிச்சைக்காரங்க கூட சொல்ல முடியாது. இவன் அப்படியே ஒரு பிச்சைக்காரன். எங்க கிட்ட காசெல்லாம் புடுங்கிட்டு நாங்க எதிர்பார்த்தோமா இந்த மாதிரி ஒரு நாள் எங்களை விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு. நான் பேசியிருக்கிறத அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார், அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இவன் கூட இருக்கிற கல்சரைங்கெல்லாம் உட்காந்து இவனை காப்பாத்தி விட்டுட்டு இருக்குது. உட்காந்து அங்கங்க பேசிட்டு எங்க அண்ணனை ஒன்றும் பண்ண முடியாது. பிச்சைக்காரனாங்களா? அவங்களுக்கு அசிங்கமா இல்லை உங்களுக்கு? நீதிமன்றத்துக்கு முன்னாடி காவல்துறை முன்னாடி எல்லாருமே சமந்தானா? அப்ப எப்படா அவங்க அண்ணன் காப்பாற்றப்பட்டுருவாங்க? இன்னைக்கு அடிக்கு எப்படா வந்து சொல்றான்? ஆமா நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு பெரிய வல்லல் இவர் எடுத்து கொடுத்துருவார். 50,000 ரூபாவை 50,000 ரூபாய் அப்படியே எடுத்து கொடுத்துருவாரு. எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நீ பேச்சுவார்த்தைக்கு வந்த என்னை வந்து அரெஸ்ட் ஆகாம பாத்துக்கோ அப்படின்னு ஏன் பாம்புனா? நான் சொல்றத வந்து நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். இப்ப சொல்லியிருக்கிற இந்த ஆடியோவை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி யாராவது பேசுறாங்க சீமானுக்குன்னா நீங்க கேட்டீங்கல்ல இதே முக்தார் அகமது எனக்காக ஒரு அண்ணனா வந்து பேசுற போது கேட்டீங்களடா விளக்கு பூச்சாடான்னு கேட்டு ஒரு அண்ணனையும் தங்கச்சியும் என்ன கொச்சையா கேட்டீங்க. சீமான் என்ன சொன்னான்? அவ வீட்டு பெண்களை நான் வந்து பண்ணனா முக்தார் அகமது அவரோட ஃபேமிலியை கேட்டார்ல. இன்னைக்கு நான் கேட்கிறேன், நீங்க என்னடா விளக்கு பூச்சிங்களாடா? ஒரு எவட எந்த பொம்பளை வந்து பேசுறாலும் எந்த ஆம்பளை வந்து பேசுறாலும் நான் நீ கேட்குறேன். நீங்கள் விளக்கு பூச்சிங்களா? நானும் சீமானும் வந்து குடும்பம் நடத்த போது வந்து வக்காலத்து வாங்குறீங்க. நீங்கள்லாம் நல்லா அப்பா அம்மாவுக்கு பிறந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு சகோதரி இருக்கா, ஒரு தாய் இருக்கா, மனைவி இருக்கான்னா ஒத்திங்க இந்த விஜயலட்சுமிக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கணும்னு ஒரு மனமா எல்லாரும் நினைக்கணும். எவன் பண்ணாலும் சீமானுக்கு எவன் வந்தாலும் நின்னாலும் அடிதான். சீமானை காப்பாற்ற எவன் வந்து நின்னாலும் செருப்படிதான் விழும். அது சொல்லிட்டேன். இது நான் சொல்லலை, கடவுள் சொல்றாருன்னு எடுத்துக்கோங்க. 14 வருஷமா ஒரு பொண்ணோட கண்ணீர் ஆயிடுச்சு. எனக்கு அடுத்தாப்புல ஒரு பெரிய சர்ஜரி பண்ணி என்னோட கர்ப்பப்பையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கிறேன். அவ்வளோ மோசமா இருக்கு என்னோட ஹெல்த் கண்டிஷனு. ஆனாலும் ஏன் போராடிட்டு இருக்கேன்? சமாதானம் பண்ணி போயிட முடியாது சீமான் கிட்ட நான். ஏன்னா மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும், தமிழ்நாடுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும். பாவம் இந்த மாதிரி நாயங்கள்லாம் தலைவர் ஆகக்கூடாதுன்றக்கா 14 வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கஸ்தூரிங்க, இந்த களஞ்சியம்ங்க, இந்த ஃபரானா ஐ கேர் அ டேம். விஜயலட்சுமி இஸ் ஐ கேர் அ டேம். என்னோட டெம்பர்மெண்ட்டுக்கு எல்லாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. நானும் ரொம்ப சமாதானமாக போயிட்டு இருக்கிறேன். தவிர
சீமான் பேசுனா சீமானை விட 10 மடங்கு கேவலம் பேசி கிழிக்க தெரியும். நான் வேண்டான்னு சும்மா இருக்கிறேன். அதுக்கு தான் நானும் நீதிமன்றம் என்ன பண்ணுறது அந்த முறையாக போகலான்னு. எனக்கு எந்த பயமும் கிடையாது. விருப்பப்பட்டு வர்றதுக்கு நான் ஒன்றும் தேவையா இல்லடா. நான் ஒன்றும் ப்ராஸ்டியூட் இல்லை. சீமான் எதிர மட்டும் கட்சானா என் முன்னாடி நிற்கவே முடியாது. அப்படி ஒன்றும் சீமானுக்கு எங்கிட்ட. இதனால இந்த ஆடியோவை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி விஜயலட்சுமி கொடுத்துக்கிற கடைசி வார்னிங்னு சொல்கிறீங்களோ எப்படி சிந்திக்கணும்னு விஜயலட்சுமி சொல்லியிருக்கிறா இதில் அப்படின்னு டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். ஏன்னா நானும் நீங்களும் நீங்கள் ஒரு அண்ணனாக இருந்திருக்கீங்க த்ரூ அவுட் திஸ் பேட்டில். உங்களை எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம்ன போது ஓடி வந்து எங்கள் அக்காவை பார்த்து என் குடும்பத்தை பார்த்து எனக்காக நீங்கள் ஒரு அண்ணனாக வந்தீங்க. அந்த அண்ணன் தங்கச்சி உறவை கொச்சப்படுத்தினாங்க. இன்னைக்கு வந்து அவங்க செருப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. அதே அண்ணனுக்காக பம்புனாங்க ஒரு காளியம்மா. இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க. இதுதான் உண்மையான அண்ணன் தங்கச்சிக்கும் இந்த மாதிரி போலியான அண்ணன் தங்கச்சிகளுக்கும் நடக்கிறது. அதில் தயவு செஞ்சு நான் சொல்லியிருக்கிற இந்த ஆடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணி அத்தனை பேரும் கேட்கட்டும். விஜயலட்சுமி கிட்ட விளையாடணும்னு யாரும் நினைக்கக்கூடாது இனிமேல் வாழ்க்கையில். அதை தான் நான் வந்து பண்ணி கட்டிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி எவனாவது வந்து விஜயலட்சுமி அப்படி இப்படின்னா நான் கும்பிட சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றது வந்து நான் சொல்ல மாட்டேன். அவர் பண்ணி காட்டிடுவார். இந்த ஆடியோ சீமான் கேட்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். நீங்கள் எனக்கு ஒரு அண்ணனை நின்றுருக்கீங்க. அதுக்கு என்னோட நன்றி எப்பவுமே நான் தெரிவிச்சுக்குவேன். யார் நம்ம 2 பேரோட உறவை கொச்சப்படுத்தினாலும் நீங்கள் என்னோட அண்ணன் தான், நான் உங்களோட தங்கச்சி தான். நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நான் இதை தான் உங்களுக்கு நன்றி கடை. இந்த ஆடியோ வாயில தான் நான் நன்றி கடை காட்டி இதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணும்போது உலகமே தெரிஞ்சுக்கும் நம்ம 2 பேரோட உறவு எவ்வளோ புனிதமானது அப்படின்னுட்டு. ரொம்ப நன்றி முக்தார் சார். நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் என்ன சொல்றாங்க? முக்தார் நீ வந்து விளக்கு பிடிச்சியா, வீரலட்சுமி நீ வந்து விளக்கு பிடிச்சியா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? இப்போ நீங்க எனக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கீங்களா கஸ்தூரி? இது நான் அதே மாதிரி கேட்கட்டுமா கஸ்தூரிய? நீ சீமானு நானும் படுத்த போது நீ வந்து விளக்கு பிடிச்சியா அப்படின்னு கஸ்தூரியை கேட்கட்டுமா? இல்ல அப்படிதான் கேட்கணும். ஏன்னா விருப்பப்பட்டு வந்தா நான் என்ன விபச்சாரியா? விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா? நான் வந்து விருப்பப்பட்டு வந்தா நான் காசு கொடுத்தேன் அப்படின்னா என்னை விபச்சாரின்னு சொல்றான் நம்ம. அவன் அப்படிதான் அர்த்தம் வருது. அது வந்து நான் விருப்பப்பட்டு போனேன் விருப்பப்பட்டு வந்தேன் அப்படின்றது சீமான் தான் சொல்லிட்டு இருக்கான். நான் எங்கேயுமே சொல்லலை. என்னோட ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயுமே சொல்லலை. அதை தான் அன்னைக்கு நீதிபதியுமே சொல்லிட்டார். அவங்க ஒன்றும் காதலிச்செல்லாம் ஒன்றும் போகலை. இந்த மாதிரி இவன் விபச்சாரி மாதிரி என்னை வந்து காட்டலாம் அப்படின்றதுக்கு தான் நீதிபதி சொல்லிட்டாரு இங்க ஹைகோர்ட்ல. இந்த மாதிரி அவங்க அக்கா கேஸுக்கு தான் போனாங்க. அந்த அக்கா கேஸையும் இவன் மயிரை தான் போடுங்கணும். மயிரை தான் போடுங்கணும். இவன் இன்னைக்கு இவன் பிள்ளைய பத்தி பெரிய பேசுறானே. 14 வருஷம் ஆயிடுச்சா. பிச்சைக்கார நாய். எங்க அக்கா கேஸுக்கு போய் நாங்கள் கதறிட்டு இருந்தப்போ பிச்சைக்கார நாய்க்கு வந்து அதை பண்ணி கொடுக்குற துப்பு இருக்குல்ல பிச்சைக்கார நாய். இதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிற பிச்சைக்கார நாய்ங்க அவனை சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. 14 வருஷமா என்னோட ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் எடுத்து பாருங்க முக்தார் சார். நீங்க ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல நீங்க பார்த்து படிச்சீங்கன்னா நான் ஏமாந்த மாதிரி எந்த பெண்ணுமே சீமான் கிட்ட ஏமாறக்கூடாது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்லேயே போட்டிருப்பேன். இன்னைக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படி இப்படின்னு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதே வந்து இந்த யுத்தத்தை நான் வந்து நடத்தணுன்றதுக்காக கடவுள் எனக்கு போட்டிருக்கிற பிச்சை. இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தான்? பிச்சைக்கார நாய். இன்னைக்கு கைல்வெளிக்கு வந்து கைல்வெளி தனியா இருக்கிறான்னு கட்சியே ஓடி வரதான் பிச்சைக்கார நாயை பேர் வந்து காப்பாத்துறதுக்கு. கைல்வெளியை பெரிய அவளை ஒரு இதுக்குள்ள தானே பத்திரமா இருக்கா. சீமானோட பொண்டாட்டி தானே உள்ள வச்சிருக்கான். என்னைய 14 வருஷமா தூக்கி வெளியில போட்டிருக்கிறான். இத்தனை வருஷம் என்ன சொல்லிட்டு இருந்தான்? அவங்க காசுக்காக பண்ணுவாங்க. அவங்க யாருன்னே தெரியாது. இப்படி ஒரு பட்டத்தை வந்து ஒரு பொண்ணுக்கு கட்டினா அவ எப்படி சமுதாயத்துல வாழ்வா? எப்படி வந்து அவ வந்து வாழ முடியும்? இன்னைக்கு வீரப்பன் மகள்ல இருந்து எல்லாருமே ஒரே ஒப்பாரி வச்சாச்சு. நாங்க 14 வருஷமா என் குடும்பம் ஒப்பாரி வச்சு இன்னும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்க அம்மா செத்தே போயிட்டாங்க பாவம். அழுது என் நிலைமையை நினைச்சு இன்னைக்கு எங்க அக்கா பேரலிசிஸ் ஆயிருக்காங்க. நடக்க முடியாம அவங்களுக்கு டைப்பர் மாத்தி அவங்கள குளிப்பாட்டி தாய் போல அவங்கள நான் வந்து 5 வருஷமா சேவை பண்ணிட்டு இருக்கேன். அடிக்கு போலீஸ் வந்து ஒத்துக்கிறான்ல. இவன் சாமானியனா இருந்திருந்தானா என்னைக்கும் எனக்கு நியாயம் கிடைச்சிருக்கும். அஇஅதிமுகன்ற போர்வைக்குள்ள அந்த போர்வைக்குள்ள இந்த போர்வைக்குள்ளன்னு போத்துட்டு நேற்று வந்து காவல்துறை உனக்கு அசிங்கமா இல்லை நீ இவனை விட பச்சை கேட்பேன் நான். ஏன்னா நான் வந்து எனக்கு என்ன இருக்கு? எனக்கு எல்லாம் இழந்தாச்சு என் வாழ்க்கையில. இன்னும் என்ன இருக்குது? மக்களுக்காக தெருல இறங்கி நான் வந்து இந்த வாட்டி நான் போராடலன்னா என்ன புரிய போகுது? இப்படி நடிக்கிறான் பிரஸ் முன்னாடி. எப்படி ஒத்துக்கிட்ட நீ? 50,000 ரூபாய் எதுக்கு? அவன் பெரிய வல்லலிவன். எனக்கு வாடகை கொடுக்கறதுக்கே இது இல்லை. இதே அப்ப எதுக்கு கொடுத்த நீ எனக்கு 50,000 ரூபாய்? நான் கொடுத்த காசை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். நான் உனக்கு கொடுத்த பிச்சையை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். நான் என்ன பிச்சைக்காரியா வந்தேன்? உங்ககிட்ட பிச்சைக்காரியா நான் வந்தேன் சீமான் கிட்ட. ஜெயபிரதாவோட குடும்பத்துல எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்க அக்கா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி. பிச்சைக்காரங்க கூட சொல்ல முடியாது. இவன் அப்படி ஒரு பிச்சைக்காரன். எங்க கிட்ட காசெல்லாம் புடுங்கிட்டு நாங்க எதிர்பார்த்தோமா இந்த மாதிரி ஒரு நாள் எங்களை விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு. நான் பேசியிருக்கிறத அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இவன் கூட இருக்கிற கல்சரைங்கெல்லாம் உட்காந்து இவனை காப்பாத்தி விட்டுட்டு இருக்குது. உட்காந்து அங்கங்க பேசிட்டு எங்க அண்ணனை ஒன்றும் பண்ண முடியாது. பிச்சைக்காரனாங்களா? அவங்களுக்கு அசிங்கமா இல்லை உங்களுக்கு? நீதிமன்றத்துக்கு முன்னாடி காவல்துறை முன்னாடி எல்லாருமே சமந்தானா? அப்ப எப்படா அவங்க அண்ணன் காப்பாற்றப்பட்டுருவாங்க? இன்னைக்கு அடிக்கு எப்படா வந்து சொல்றான்? ஆமா நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு பெரிய வல்லல் இவர் எடுத்து கொடுத்துருவார் 50,000 ரூபாவை. 50,000 ரூபாய்
அப்படியே எடுத்து கொடுத்துருவாரு எனக்கு. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நீ பேச்சுவார்த்தைக்கு வந்த, என்னை வந்து அரெஸ்ட் ஆகாம பார்த்துக்கோ அப்படின்னு ஏன் பாம்புனா? நான் சொல்றத வந்து நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். இப்போ சொல்லியிருக்கிற இந்த ஆடியோவை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி யாராவது பேசுறாங்க சீமானுக்குன்னா நீங்க கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்கல்ல, இதே முக்தார் அகமது எனக்காக ஒரு அண்ணனா வந்து பேசுற போது கேட்டீங்களடா விளக்கு பூச்சாடான்னு கேட்டு ஒரு அண்ணனையும் தங்கச்சி என்ன கொச்சையா கேட்டீங்க. சீமான் என்ன சொன்னான், அவ வீட்டு பெண்களை நான் வந்து பண்ணனா முக்தார் அகமது அவரோட ஃபேமிலியை கேட்டார்ல. இன்னைக்கு நான் கேட்குறேன், நீங்க என்னடா விளக்கு பூச்சிங்களாடா ஒரு எவட எந்த பொம்பளை வந்து பேசுறாலும் எந்த ஆம்பளை வந்து பேசுறாலும் நான் நீ கேட்குறேன், நீங்க விளக்கு பூச்சிங்களா? நானும் சீமானும் வந்து குடும்பம் நடத்த போது வந்து வக்காலத்து வாங்குறீங்க. நீங்கெல்லாம் நல்லா அப்பா அம்மாவுக்கு பிறந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு சகோதரி இருக்கா, ஒரு தாய் இருக்கா, மனைவி இருக்கான்னா ஒத்திங்க இந்த விஜயலட்சுமிக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கணும்னு ஒரு மனமா எல்லாரும் நினைக்கணும். எவன் பண்ணாலும் சீமானுக்கு எவன் வந்தாலும் நின்னாலும் அடிதான், சீமானை காப்பாற்ற எவன் வந்து நின்னாலும் செருப்படிதான் விழும். அது சொல்லிட்டேன், இது நான் சொல்லலை, கடவுள் சொல்றாருன்னு எடுத்துக்கோங்க. 14 வருஷமா ஒரு பொண்ணோட கண்ணீர் ஆயிடுச்சு. எனக்கு அடுத்தாப்புல ஒரு பெரிய சர்ஜரி பண்ணி என்னோட கர்ப்பப்பையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கிறேன். அவ்வளோ மோசமா இருக்கு என்னோட ஹெல்த் கண்டிஷனு. ஆனாலும் ஏன் போராடிட்டு இருக்கேன்? சமாதானம் பண்ணி போயிட முடியாது சீமான் கிட்ட நான். ஏன்னா மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும், தமிழ்நாடுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும். பாவம் இந்த மாதிரி நாய்ங்கள்லாம் தலைவர் ஆகக்கூடாதுன்றக்கா 14 வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கஸ்தூரிங்க, இந்த களஞ்சியம்ங்க, இந்த ஃபரானா, ஐ கேர் அ டேம். விஜயலட்சுமி இஸ் ஐ கேர் அ டேம். என்னோட டெம்பர்மெண்ட்டுக்கு எல்லாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. நானும் ரொம்ப சமாதானமாக போயிட்டு இருக்கிறேன். தவிர சீமான் பேசுனா சீமானை விட 10 மடங்கு கேவலம் பேசி கிழிக்க தெரியும். நான் வேண்டான்னு சும்மா இருக்கிறேன். அதுக்கு தான் நானும் நீதிமன்றம் என்ன பண்ணுறோம் அந்த முறையாக போகலாம். எனக்கு எந்த பயமும் கிடையாது. விருப்பப்பட்டு வர்றதுக்கு நான் ஒன்றும் தேவையா இல்லடா, நான் ஒன்றும் ப்ராஸ்டியூட் இல்லை. சீமான் எதிர மட்டும் கட்சானா என் முன்னாடி நிற்கவே முடியாது. அப்படி ஒன்றும் சீமானுக்கு எங்கிட்ட. இதனால இந்த ஆடியோவை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி விஜயலட்சுமி கொடுத்துக்கிற கடைசி வார்னிங்னு சொல்கிறீங்களோ, எப்படி சிந்திக்கணும்னு விஜயலட்சுமி சொல்லியிருக்கிறா இதில் அப்படின்னு டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். ஏன்னா நானும் நீங்களும் நீங்கள் ஒரு அண்ணனா இருந்திருக்கீங்க த்ரூ அவுட் திஸ் பேட்டில். உங்களை எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம்ன போது ஓடி வந்து எங்கள் அக்காவை பார்த்து என் குடும்பத்தை பார்த்து எனக்காக நீங்கள் ஒரு அண்ணனா வந்தீங்க. அந்த அண்ணன் தங்கச்சி உறவை கொச்சப்படுத்தினாங்க. இன்னைக்கு வந்து அவங்க செருப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. அதே அண்ணனுக்காக பம்புனாங்க ஒரு காளியம்மா, இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க. இதுதான் உண்மையான அண்ணன் தங்கச்சிக்கும் இந்த மாதிரி போலியான அண்ணன் தங்கச்சிகளுக்கும் நடக்கிறது. அதில் தயவு செஞ்சு நான் சொல்லியிருக்கிற இந்த ஆடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணி அத்தனை பேரும் கேட்கட்டும். விஜயலட்சுமி கிட்ட விளையாடணும்னு யாரும் நினைக்கக்கூடாது இனிமேல் வாழ்க்கையில். அதை தான் நான் வந்து பண்ணி கட்டிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி எவனாவது வந்து விஜயலட்சுமி அப்படி இப்படின்னா நான் கும்பிட சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றது வந்து நான் சொல்ல மாட்டேன், அவர் பண்ணி காட்டிடுவார். இந்த ஆடியோ சீமான் கேட்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். நீங்கள் எனக்கு ஒரு அண்ணனா நின்றுருக்கீங்க, அதுக்கு என்னோட நன்றி எப்பவுமே நான் தெரிவிச்சுக்குவேன். யார் நம்ம 2 பேரோட உறவை கொச்சப்படுத்தினாலும் நீங்கள் என்னோட அண்ணன் தான், நான் உங்களோட தங்கச்சி தான். நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நான் இதை தான் உங்களுக்கு நன்றி கடை. இந்த ஆடியோ வாயில தான் நான் நன்றி கடை காட்டி இதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணும்போது உலகமே தெரிஞ்சுக்கோ நம்ம 2 பேரோட உறவு எவ்வளோ புனிதமானது அப்படின்னுட்டு. ரொம்ப நன்றி முக்தார் சார். நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் என்ன சொல்றாங்க, முக்தார் நீ வந்து விளக்கு பிடிச்சியா, வீரலட்சுமி நீ வந்து விளக்கு பிடிச்சியா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா. இப்போ நீங்க எனக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கீங்களா கஸ்தூரி, இது நான் அதே மாதிரி கேட்கட்டுமா கஸ்தூரிய? நீ சீமானு நானும் படுத்த போது நீ வந்து விளக்கு பிடிச்சியா அப்படின்னு கஸ்தூரியை கேட்கட்டுமா? இல்ல அப்படிதான் கேட்கணும். ஏன்னா விருப்பப்பட்டு வந்தா நான் என்ன விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, நான் வந்து விருப்பப்பட்டு வந்தா நான் காசு கொடுத்தேன் அப்படின்னா என்னை விபச்சாரின்னு சொல்றானாமா அவன். அப்படிதான் அர்த்தம் வருது. அது வந்து நான் விருப்பப்பட்டு போனேன் விருப்பப்பட்டு வந்தேன் அப்படின்றது சீமான் தான் சொல்லிட்டு இருக்கான். நான் எங்கேயுமே சொல்லலை, என்னோட ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயுமே சொல்லலை. அதை தான் அன்னைக்கு நீதிபதியுமே சொல்லிட்டார். அவங்க ஒன்றும் காதலிச்செல்லாம் ஒன்றும் போகலை. இந்த மாதிரி இவன் விபச்சாரி மாதிரி சித்திர நீ வந்து காட்டலாம் அப்படின்றதுக்கு தான் நீதிபதி சொல்லிட்டாரு இங்க ஹைகோர்ட்ல. இந்த மாதிரி அவங்க அக்கா கேஸுக்கு தான் போனாங்க. அந்த அக்கா கேஸையும் இவன் மயிரை தான் போடுங்கணும், மயிரை தான் போடுங்கணும். இவன் இன்னைக்கு இவன் பிள்ளைய பத்தி பெரிய பேசுறானே. 14 வருஷம் ஆயிடுச்சா பிச்சைக்கார நாய். எங்க அக்கா கேஸுக்கு போய் நாங்கள் கதைட்டு நின்னப்போ பிச்சைக்கார நாய்க்கு வந்து அதை பண்ணி கொடுக்குற துப்பு இருக்குல்ல பிச்சைக்கார நாய். இதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார், எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த நாம் தமிழ் கட்சியில இருக்கிற பிச்சைக்கார நாய்ங்க அவனை சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. 14 வருஷமா என்னோட ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் எடுத்து பாருங்க முக்தார் சார். நீங்க ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல நீங்க பார்த்து படிச்சீங்கன்னா நான் ஏமாந்த மாதிரி எந்த பெண்ணுமே சீமான் கிட்ட ஏமாறக்கூடாது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்லேயே போட்டிருப்பேன். இன்னைக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படி இப்படின்னு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதே வந்து இந்த யுத்தத்தை நான் வந்து நடத்தணுன்றதுக்காக கடவுள் எனக்கு போட்டிருக்கிற பிச்சை. இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தான், பிச்சைக்கார நாய். இன்னைக்கு கைல்வெளி தனியா இருக்கிறான்னு கட்சியே ஓடி வரதான் பிச்சைக்கார நாயை பேர் வந்து காப்பாத்துறதுக்கு. கைல்வெளியை பெரிய அவளை ஒரு இதுக்குள்ள தானே பத்திரமா இருக்கா. சீமானோட பொண்டாட்டி தானே உள்ள வச்சிருக்கான். என்னைய 14 வருஷமா தூக்கி வெளியில போட்டிருக்கிறான். இத்தனை வருஷம் என்ன சொல்லிட்டு இருந்தான், அவங்க காசுக்காக பண்ணுவாங்க, அவங்க யாருன்னே தெரியாது. இப்படி ஒரு பட்டத்தை வந்து ஒரு பொண்ணுக்கு கட்டினா அவ எப்படி சமுதாயத்துல வாழ்வா, எப்படி வந்து அவ வந்து வாழ முடியும்?
இன்னைக்கு வீரப்பன் மகால்லேருந்து எல்லாருமே ஒரே ஒப்பாரி வச்சாச்சு. நாங்கள் 14 வருஷமா என் குடும்பம் ஒப்பாரி வச்சு இன்னும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்கள் அம்மா செத்தே போயிட்டாங்க பாவம், அழுது என் நிலைமையை நினச்சி இன்னைக்கு எங்கள் அக்கா பேரலிசிஸ் ஆகிருக்காங்க. நடக்க முடியாமல் அவங்களுக்கு டைப்பர் மாற்றி அவங்கள குளிப்பாட்டி தாய் போல் அவங்கள நான் வந்து 5 வருஷமாக சேவை பண்ணிட்டு இருக்கேன். அடிக்கு போலீஸ் வந்து ஒத்துக்கிறான்ல, இவன் சாமானியனா இருந்தானா என்னைக்கும் எனக்கு நியாயம் கிடைச்சிருக்கும். அஇஅதிமுகன்ற போர்வைக்குள்ள அந்த போர்வைக்குள்ள இந்த போர்வைக்குள்ளன்னு போத்துட்டு நேற்று வந்து காவல்துறை உனக்கு அசிங்கமா இல்லை நீ இவனை விட பச்சையா கேட்பேன் நான். ஏன்னா நான் வந்து எனக்கு என்ன இருக்கு, எனக்கு எல்லாம் இழந்தாச்சு என் வாழ்க்கையில, இன்னும் என்ன இருக்குது. மக்களுக்காக தெருல இறங்கி நான் வந்து இந்த வாட்டி நான் போராடலன்னா என்ன புரிய போகுது? இப்படி நடிக்கிறான் பிரஸ் முன்னாடி. எப்படி ஒத்துக்கிட்ட நீ? 50,000 ரூபாய் எதுக்கு? அவன் பெரிய வல்லலிவன். எனக்கு வாடகை கொடுக்கறதுக்கே இது இல்லை இது. அப்ப எதுக்கு கொடுத்த நீ எனக்கு 50,000 ரூபாய்? நான் கொடுத்த காசை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். நான் உனக்கு கொடுத்த பிச்சையை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். நான் என்ன பிச்சைக்காரியா வந்தேன் உங்ககிட்ட? பிச்சைக்காரியா நான் வந்தேன் சீமான் கிட்ட. ஜெயபிரதாவோட குடும்பத்துல எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்க அக்கா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி. பிச்சைக்காரங்க கூட சொல்ல முடியாது இவன், அப்படி ஒரு பிச்சைக்காரன் இவன். எங்க கிட்ட காசெல்லாம் பிடுங்கிட்டு நாங்க எதிர்பார்த்தோமா இந்த மாதிரி ஒரு நாள் எங்களை விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு. நான் பேசியிருக்கிறத அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார், அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இவன் கூட இருக்கிற கல்சரைங்கெல்லாம் உட்காந்து இவனை காப்பாத்தி விட்டுட்டு இருக்குது. உட்காந்து அங்கங்க பேசிட்டு எங்க அண்ணனை ஒன்றும் பண்ண முடியாது. பிச்சைக்காரனாங்களா உங்களுக்கு? அசிங்கமா இல்லை உங்களுக்கு? நீதிமன்றத்துக்கு முன்னாடி காவல்துறை முன்னாடி எல்லாருமே சமம் தானா? அப்ப எப்படா அவங்க அண்ணா காப்பாற்றப்பட்டுருவாங்க? இன்னைக்கு அடிக்க எப்படா வந்து சொல்றான் ஆமா நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு பெரிய வல்லல் இவர் எடுத்து கொடுத்துருவாரு 50,000 ரூபாவை. 50,000 ரூபாய் அப்படியே எடுத்து கொடுத்துருவாரு. எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நீ பேச்சுவார்த்தைக்கு வந்த என்னை வந்து அரெஸ்ட் ஆகாம பாத்துக்கோ அப்படின்னு ஏன் பாம்புனா? நான் சொல்றத வந்து நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். இப்ப சொல்லியிருக்கிற இந்த ஆடியோவை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி யாராவது பேசுறாங்க சீமானுக்குன்னா நீங்க கேட்டீங்கல்ல இதே முக்தார் அகமது எனக்காக ஒரு அண்ணனா வந்து பேசுற போது கேட்டீங்களடா விளக்கு பூச்சாடான்னு கேட்டு ஒரு அண்ணனையும் தங்கச்சி என்ன கொச்சையா கேட்டீங்க. சீமான் என்ன சொன்னான், அவ வீட்டு பெண்களை நான் வந்து பண்ணனா முக்தார் அகமது அவரோட ஃபேமிலியை கேட்டார்ல. இன்னைக்கு நான் கேட்குறேன், நீங்க என்னடா விளக்கு பூச்சிங்களாடா? ஒரு எந்த பொம்பளை வந்து பேசுறாலும் எந்த ஆம்பளை வந்து பேசுறாலும் நான் நீ கேட்குறேன், நீங்க விளக்கு பூச்சிங்களா? நானும் சீமானை வந்து குடும்பம் நடத்த போது வந்து வக்காலத்து வாங்குறீங்க. நீங்கெல்லாம் நல்லா அப்பா அம்மாவுக்கு பிறந்துக்கிறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு சகோதரி இருக்கா, ஒரு தாய் இருக்கா, மனைவி இருக்கான்னா ஒத்திக்கினு இந்த விஜயலட்சுமிக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கணும்னு ஒரு மனமா எல்லாரும் நினைக்கணும். எவன் பண்ணாலும் சீமானுக்கு எவன் வந்தாலும் நின்னாலும் அடிதான். சீமானை காப்பாற்ற எவன் வந்து நின்னாலும் செருப்படிதான் விழும். அது சொல்லிட்டேன், இது நான் சொல்லல, கடவுள் சொல்றாருன்னு எடுத்துக்கோங்க. 14 வருஷமா ஒரு பொண்ணோட கண்ணீர் ஆயிடுச்சு. எனக்கு அடுத்தாப்புல ஒரு பெரிய சர்ஜரி பண்ணி என்னோட கர்ப்பப்பையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கிறேன். அவ்வளோ மோசமா இருக்கு என்னோட ஹெல்த் கண்டிஷனு. ஆனாலும் ஏன் போராடிட்டு இருக்கேன்? சமாதானம் பண்ணி போயிட முடியாது சீமான் கிட்ட நான். ஏன்னா மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும், தமிழ்நாடுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும். பாவம் இந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் தலைவர் ஆகக்கூடாதுன்றக்கா 14 வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன். எனக்கு இது கஸ்தூரிங்க, இந்த களஞ்சியம்ங்க, இந்த ஃபரானா ஐ கேர் அ டேம். விஜயலட்சுமி இஸ் ஐ கேர் அ டேம். என்னோட டெம்பரமெண்ட்டுக்கு எல்லாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. நானும் ரொம்ப சமாதானமாக போயிட்டு இருக்கிறேன். தவிர சீமான் பேசுனா சீமானை விட 10 மடங்கு கேவலமா பேசி கிழிக்க தெரியும். நான் வேண்டான்னு சும்மா இருக்கிறேன். அதுக்கு தான் நானும் நீதிமன்றம் என்ன பண்ணுறோம் அந்த முறையாக போகலாம். எனக்கு எந்த பயமும் கிடையாது. விருப்பப்பட்டு வர்றதுக்கு நான் ஒன்றும் தேவையா இல்லடா, நான் ஒன்றும் ப்ராஸ்டியூட் இல்லை. சீமான் எதிர மட்டும் கட்சானா என் முன்னாடி நிற்கவே முடியாது. அப்படி ஒன்றும் சீமானுக்கு எங்கிட்ட. இதனால இந்த ஆடியோவை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி விஜயலட்சுமி கொடுத்துக்கிற கடைசி வார்னிங்னு சொல்றீங்களோ எப்படி சிந்திக்கணும்னு விஜயலட்சுமி சொல்லியிருக்கிறா இதில் அப்படின்னு டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். ஏன்னா நானும் நீங்களும் நீங்கள் ஒரு அண்ணனா இருந்திருக்கீங்க த்ரூ அவுட் திஸ் பேட்டில். உங்களை எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம்ன போது ஓடி வந்து எங்கள் அக்காவை பார்த்து என் குடும்பத்தை பார்த்து எனக்காக நீங்கள் ஒரு அண்ணனா வந்தீங்க. அந்த அண்ணன் தங்கச்சி உறவை கொச்சப்படுத்தினாங்க. இன்னைக்கு வந்து அவங்க செருப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. அதே அண்ணனுக்காக பம்புனாங்க ஒரு காளியம்மா, இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க. இதுதான் உண்மையான அண்ணன் தங்கச்சிக்கும் இந்த மாதிரி போலியான அண்ணன் தங்கச்சிகளுக்கும் நடக்கிறது. அதில் தயவு செஞ்சு நான் சொல்லியிருக்கிற இந்த ஆடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணி அத்தனை பேரும் கேட்கட்டும். விஜயலட்சுமி கிட்ட விளையாடணும்னு யாரும் நினைக்கக்கூடாது இனிமேல் வாழ்க்கையில். அதை தான் நான் வந்து பண்ணி கட்டிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி எவனாவது வந்து விஜயலட்சுமி அப்படி இப்படின்னா நான் கும்பிட சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றது வந்து நான் சொல்ல மாட்டேன், அவர் பண்ணி காட்டிடுவார். இந்த ஆடியோ சீமான் கேட்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார். நீங்கள் எனக்கு ஒரு அண்ணனா நின்றுருக்கீங்க, அதுக்கு என்னோட நன்றி எப்பவுமே நான் தெரிவிச்சுக்குவேன். யார் நம்ம 2 பேரோட உறவை கொச்சப்படுத்தினாலும் நீங்கள் என்னோட அண்ணன் தான், நான் உங்களோட தங்கச்சி தான். நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நான் இதை தான் உங்களுக்கு நன்றி கடன். இந்த ஆடியோ வாயில தான் நான் நன்றி கடன் காட்டி இதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணும்போது உலகமே தெரிஞ்சுக்கோ நம்ம 2 பேரோட உறவு எவ்வளோ புனிதமானது அப்படின்னுட்டு. ரொம்ப நன்றி முக்தார் சார். நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் என்ன